ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட படம் கல்கி 2898 ஏடி. மகாபாரதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பின்னப்பட்ட ஒரு கற்பனை கதை. 700 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். அருமையான படம். அனிமேஷன் இல்லை, சயின்ஸ் ஃபிக்ஷன். ஹாலிவுட்டுக்கு நிகராக, ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஹாலிவுட்டுக்கே மிஞ்சக்கூடிய அளவில் நம்ம இந்த படம் இருக்குதுன்னு சொன்னால் தப்பே இல்லை, அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமல்ஹாசன், தீபிகா படுகோன், துல்கர் சல்மான், திஷா பத்தானி, பிரபாஸ், அன்னாபென், ராஜமௌலி, நம்ம பசுபதி, சோபனா, இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்கு அவ்வளோ கேரக்டர் தேவைப்படுதா அப்படின்னா தேவைப்படுது. ஆனால் சில இடங்களில் சில கேரக்டரை கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த கதை என்னன்னா, பாண்டவர்கள் இந்த யுத்தம் நடக்குது. பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் இடையே குருஷேத்ராவில் சண்டை நடக்குது. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிகிட்டு போகிறாரு கிருஷ்ணர். அப்போ அஸ்வத்தாமா கொல்லப்படுறாரு. அது ஏன் கொல்லப்படுறாரு, எதனால் கொல்லப்படுறாருங்கிறது மகாபாரதத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் அஸ்வத்தாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தின் வழியில் அந்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபம்தான் இந்த கதை. சரி, இனி கதைக்கு வருவோம். இந்த கதையை எப்படி நாகஸ்வின் கற்பனை பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ், அதாவது முதல் நகரம், முடிவான நகரம், அதாவது முதலும் அதே முடிவும் அதே அப்படின்னு சொல்லி காசி நகரத்தை சொல்லுவாங்க. அந்த காசி நகரத்தினுடைய கடைசி காலகட்டம். கங்கையெல்லாம் வத்தி போய் கிடக்கு. வற்றாத ஜீவநதி கங்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கங்கை வற்றி கிடக்கு. காரணம் இது அந்த கலியுகத்தை எதிர்பார்த்து இருக்கிற அந்த யுகம். கண்ணபிரான் உதிக்கக்கூடிய அந்த யுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள். அந்த காலகட்டத்தில் தான் சுப்ரீம் யாஸ்கின் அப்படிங்கிறவர் ஒரு உலகத்தை சிருஷ்டித்து அதில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆட்சியில் அந்த ஆட்சிக்கு தளபதி யாருன்னா மனஸ் சாஸ்வதா சட்டர்ஜி நடிச்சிருக்காரு. இவருடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, ஒரு நாடு இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பும் ஒன்று இருக்கும். அந்த எதிர்ப்பு வந்தவங்க ரிபல், கிளர்ச்சிக்காரர்கள்னு சொல்லலாம். அவங்க அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னா சம்பாலா. இந்த சம்பாலாங்கிற இடத்துல இந்த ரிபல்ஸ்லாம் வாழ்கிறாங்க. அங்கே தான் மரியம் இருக்காங்க. அதாவது நம்ம நாட்டிய நடிகை சோபனா இருக்காங்க. அவருடைய தளபதியாக நம்ம பசுபதி இருக்கார். அவங்களெல்லாம் எதிர்ப்பாளிகள். இந்த இவருக்கு நம்ம கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பாளிகள். காரணம் என்னன்னா, கர்ப்பிணிகளெல்லாம் அவங்க கொல்றாங்க, இளைஞர்களையெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆகவே இவங்க எதிர்க்கிறாங்க. இதுதான் சண்டை. அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் மற்றவர்கள் இந்த பசுபதி கோஷ்டிக்கும் நடக்கிற சண்டை. இந்த சண்டையில் எப்படி அஸ்வத்தாமா சேர்றாரு, இவர் பிரபாஸ் சேர்றாருங்கிறது இடைச்சர்கள். அஸ்வத்தாமா ஒரு அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமா, பிரபாஸ் ஒரு கேரக்டர். இந்த பிரபாஸ் சில இடங்களில் அஸ்வத்தாமாவே மிஞ்சுறாரு. அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது முடிவாகலை, இன்னும் தெளிவுக்கு வரல. காரணம் என்னன்னா, செகண்ட் ஹாப்பில் தான் இவர் யார் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நடக்கிற சண்டையில் அஸ்வத்தாமாவுக்கும் பிரபாஸுக்கும் நடக்குது ஒரு சண்டை, பயங்கரமாக நடக்குது. அந்த சண்டையில் பயன்படுத்துகிற ஆயுதங்கள், ஏவுகணைகள் எல்லாமே நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே ஒரு புதுமையாக இருக்குது. இதுவரை யாரும் சினிமாவில் அப்படிப்பட்ட ஆயுதங்களை, அப்படிப்பட்ட கார்களை பயன்படுத்தினதில்லை. இந்த இவர் பிரபாஸுக்கு தகவல் சொல்கிறது ஒரு சின்ன கருவி இருக்குது. அந்த கருவிக்கு குரல் கொடுத்துருக்கவர் நம்ம கீர்த்தி சுரேஷ். அவர் தான் அடிக்கடி அந்த ஐடியா கொடுப்பார். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அடிக்கடி அதில் கேட்டுக்கிடுவார். அவர் இந்த
இந்த இது நம்ம அமிதாப் பச்சன் அவர் வந்து யாஸ்கினுடைய அரசாங்கத்துக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும்ன்ட்டு ஆசைப்படுறாரு. காரணம் அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்கணும் இதுன்ட்டு. அதனுடைய நோக்கம் செகண்ட் ஹாப்பில் தான் தெரியும். ஏன்னா அங்கே வந்து கொடுமைக்கார ஆட்சி. அந்த கொடுமைக்கார ஆட்சியில் வந்து இவர் ஏன் போகிறாரு? அப்போ இவர் யாருடைய பிரதிநிதியாக போகிறாரு? இந்த பகுதியிலேயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்காது. அதனால் செகண்ட் பார்ட்டில் தான் அந்த சஸ்பென்ஸை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து யாஸ்கின் கமல்ஹாசன் யார்? சுப்ரீம் யாஸ்கின் எப்படிப்பட்டவர்? அவர் பார்த்தீங்கன்னா ஞானி. அவருடைய யோக முத்திரைகள்லாம் பார்த்தா அப்படியே சிலிர்க்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த பஞ்சத்தால் வாடிப்போன குசேலர் இருக்கார்ல, அந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனை இந்த மாதிரி மேக்கப்பில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வறுமையான ஒரு அறிவாளி. மண்டை வழுக்க, முகமெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குது, உடம்பும் வந்து ரொம்ப சப்பி போயிருக்கு. அப்படிப்பட்ட கேரக்டரு. அந்த கேரக்டருக்கு உயிர் ஊட்டுற மாதிரி பின்னால் நிறையா பிளக்கு போட்டு வயர் சொல்லியிருக்காங்க. அந்த வயர் சொல்லியிருக்காங்க, அது மூலம் தான் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதை இந்த படத்தினுடைய முடிவில் அதை கமல்ஹாசன் நொறுக்கிட்டார். ஒவ்வொன்றா அதை பிடுங்கி போட்டு ரியல் கமல்ஹாசனுக்கு வர்றாரு, அதாவது யாஸ்கினாக வர்றாரு. அவர் வந்து என்னென்னா நேரடியாக நான் சண்டை போட போகிறேன். யாரோட? அஸ்வத்தாமாவோட. அஸ்வத்தாமாவோட மட்டுமில்ல, பிரபாஸோடவும் சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறது தாங்க செகண்ட் பார்ட்டுடைய நோக்கம். சரி, இந்த படத்தில் எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? இதில் பிரம்மானந்தம் ஒரு கேரக்டரில் வர்றாரு. நம்ம தெலுங்கு நடிகர் இருக்கார்ல, அவர் இந்த கேரக்டர் தேவையே இல்லை. திஷா பத்தானிக்கு அந்த லவ் கேரக்டர் ஒன்று வருது, அந்த லவ் எபிசோடும் தேவையில்லை. மற்றபடி ஹாலிவுட்டுக்கு நிகரான டெக்னாலஜி, சும்மா கற்பனை. அந்த கார் ஒன்று ஓட்டுவார் நம்ம இவர் பிரபாஸ். அந்த கார் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த வெளிநாட்டு படங்கள், இந்த ஏலியன்ஸ், இந்த மாதிரி படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்க எந்த மாதிரி ஆயுதங்களை, எந்த மாதிரி வாகனங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் அதெல்லாம் முறியடிக்கிற அளவில் நாக் அஸ்வின் வந்து கற்பனை பண்ணியிருக்காரு. காசி அவ்வளோ அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காசி தான் இப்பொழுது உள்ள காசியாக இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடுக்கடுக்கான வீடுகள் அந்த காலத்தில் கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. ஆயுதங்கள் அதை சொல்லிட்டேன், போக்குவரத்து அதையும் சொல்லிட்டேன், மனிதர்களை எத்தனை வகைப்படுத்தலாம் அதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த படம் 3 மணி நேரம் ஓடுது, நல்லா இருக்குது. சில காட்சிகளை கட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அது தேவையில்லாத காட்சிகள் இருக்குது, இல்லாமல் இல்லை, அதை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் இந்த படத்துக்கு இந்தியா முழுக்க இருக்கிற வரவேற்பு பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தினுடைய அடிநாதமே உலகநாயகன் கமல்ஹாசனும் பிரபாஸும் அமிதாப் பச்சனும் தான். இவங்க 3 பேருக்கும், அதாவது பிரபாஸும் அமிதாப் பச்சனும் ஒரு அணி, கமல்ஹாசன் எதிரணி. இவங்க இந்த 2 அணிக்கு இடையே நடக்கிற சண்டை, அதாவது காம்ப்ளெக்ஸுக்கும் சம்பாலாவுக்கும் இடையே நடக்கிற சண்டை, இதுதாங்க கதை. பாருங்கள், பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.